பிரச்சனைய விட பெரிய பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை என்னன்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்றது தான். நாமளே பிரச்சனை எப்படி நடந்தது, காரணத்த அறிஞ்சு, அத சிந்திச்சு எப்படி அத நம்ப தீர்வு காணலான்னு யோசிச்சுட்ருப்போம். ஆனா, இந்த பிரச்சனை எப்படி நடந்தது? பிரச்சனை என்ன உனக்கு? அப்படின்னு ஒருத்தரும் கேள்வி கேட்கும்போது, அது நம்மை அறியாம ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகிறது. ஏனென்றால், அவங்க கேட்க கேட்க நம்ம பதில் சொல்லும்போது, பிரச்சனைக்கு தீர்வு காண நாம் செய்கின்ற முயற்சி அது தடைபடுகிறது. இதுக்கு தான் திருவள்ளுவர் குறள் எண் 611ல சொல்லியிருக்காங்க. "அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும்." அதாவது, பிரச்சனை கடினமானது என்று நினைத்து முயற்சியை விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும். பிரச்சனைய பார்த்து பயப்படாதே. பிரச்சனையை புரிந்து கொள், சிந்தித்து அணுகு, சரியான தீர்வை தேர்ந்தெடுத்து விடாமுயற்சியுடன் செயல்படு. பிரச்சனை என்னன்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லாம, பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை தேர்ந்தெடுங்கள்.